வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். தாம்பரம்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து டோட்டலாக 6 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 வேகன்சிக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிறனால நீங்கள் இது லைட்டாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தமிழில் இருக்கும். அதுக்கப்புறம் தாம்பரத்தில் தான் இதுக்கான ப்ராசஸ் ஃபுல்லாகவே நடக்க போகுது. எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே தாம்பரத்தில் தான் நடக்க போகுது. உங்களுக்கான போஸ்டிங்கும் தாம்பரத்தில் தான் போட போகிறாங்க. ஸோ வேகன்சி கம்மியாக இருந்தாலும் இந்த கம்மியான வேகன்சிலையுமே தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கூட செலெக்ஷன் ஆகாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகே, ஈவன் இதில் ஸ்கில் டெஸ்ட்டு நீங்கள் தமிழ்லேயே பண்ணிக்கலாம். டைப்பிங் டெஸ்ட்டு தமிழில் டைப்பிங் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்போ இதுலேயுமே நார்த் இந்தியன்ஸ் செலெக்ஷன் ஆனாங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கான வீடியோ கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் அப்ளை பண்ண வேண்டாம். அதாவது நீங்கள் இது வரைக்கும் எந்த எக்ஸாமும் எழுதுனது கிடையாது, இனிமேல் தான் படிக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் அப்ளை பண்ண வேண்டாம். ஃப்ரெஷர்னு இல்லை, பிகினராக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஓகே, ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ரயில்வே எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். பர்டிகுலராக எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான் இதில் இருக்கும். ஓகே, இதில் இந்த 6 போஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்ட் இருக்குது. 6 வேகன்சிக்கு சோஷியல் ஒர்க்கர், அப்பர் டிவிஷன் கிளர்க், இந்த 2 போஸ்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த 2 போஸ்ட்டை பற்றி நான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. மெயினாக நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது லோயர் டிவிஷன் கிளர்க், இந்த எல்டிசி போஸ்ட்டு பற்றி தான். எல்டிசி போஸ்ட்டுக்கு 12th முடிச்சிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த எல்டிசி போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அடுத்தது செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷனில் எடுத்த உடனே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் அப்படிங்கிற மாதிரி தமிழில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷனே தமிழில் வருது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், பட் தமிழில் வருது அப்படிங்கிறப்போ இதுலேயும் தமிழ்நாட்டுக்காரங்க செலெக்ஷன் ஆகலை அப்படின்னா அது நல்லாவே இருக்காது. ஓகே, ஸோ அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால நான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் இந்த அட்ரஸுக்கு போக வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9/9/2026. நல்லாவே டைம் இருக்குது. நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம்ட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதில் இந்த 3 விதமான போஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 போஸ்ட்டுக்கும் மொத்தமாக 3 வேகன்சி இருக்குது. எல்டிசி போஸ்ட்டுக்கும் 3 வேகன்சி இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அதை பற்றி நான் சொல்லலை. ஓகே, இப்போ எல்டிசி போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு 20,000 25,000 வரைக்கும் சம்பளம் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 27 கொடுத்துருக்காங்க. இதில் 3 வேகன்சியுமே யூஆருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். நான் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆனால் ஏஜ் 27 இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இங்கே அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா வேகன்சி இதில் யூஆரில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ பேசிக் பே 19,900. அப்போ இன்ஹேன்ஸ் சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் 25,000 இருக்கும். 25,000 30,000 வரைக்கும் இருக்கும். அதுவும் சென்னையில் தான் போஸ்டிங் அப்படின்னால கண்டிப்பாக அலவன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. அடுத்ததாக டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இனிமேல் கூட நீங்கள் டைப்பிங் கற்றுக்கலாம். வீட்டில் இருந்தே கூட டெய்லி ஒரு மணி நேரம் கற்றுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் இந்த ஸ்பீடை கொண்டு வர முடியும். நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் பண்ணணும். தமிழில் பண்ணுறதா இருந்தால் 30 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் கம்ப்யூட்டரில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது நீங்கள் வீட்டில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கலாம் கஷ்டம்லாம் இல்லை. ஓகே, ஒரு மாதத்தில் கொண்டு வர முடியும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறதை வச்சு நீங்கள் ஒரு மாதத்தில் கூட கொண்டு வர முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது பாசிபிள் தான். ஓகே, ஆனால் இதுக்கு தனியாக சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. நான் டைப்பிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. 12th முடிச்சிருந்தாலே போதுமானது. 12th எந்த குரூப் வேணாலும் படிச்சிருக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சா ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகணும். அதாவது டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். டைப்பிங் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகணும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இது எல்லாமே தாம்பரத்தில் தான் நடக்க போகுது. ஸோ நார்த்லேருந்து ஒருத்தன் இங்கே அட்டன் பண்ணி செலெக்ஷன் ஆகிறான் அப்படின்னா அதை நம்ம விடக்கூடாது. ஓகே, இதில் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஆனால் ஜென்ரலாகவே எல்டிசி போஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதை தான் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டாக இப்படி தான்ட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. எக்ஸாம் நடக்கிறப்போ தான் தெரியும். ஓகே, ஆனால் நீங்கள் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்காதீங்க. இந்த எக்ஸாமுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருங்க. இந்த எக்ஸாமை போய் அட்டன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரீசனிங்கில் 25 கொஷின், ஜிகேல 25 கொஷின், இங்கிலீஷில் 25 கொஷின், மேத்ஸில் 25 கொஷின் கேட்கறது தான் சான்ஸ் இருக்குது. 100 கொஷின், அதுக்கு 90 நிமிஷமோ இல்லைனா 120 நிமிஷமோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் மார்க் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எதுவுமே அவங்க சொல்லலை. எக்ஸாம் போகிறப்போ நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே,
ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுக்கான சான்சஸும் கம்மி தான், ஏன்னா எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ எக்ஸாம் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே தமிழில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் தமிழில் பண்ணலாம் அப்படிங்கிறனால கொஷின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் இல்லாமல் தமிழில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்குன்னு தனியாக படிக்க வேண்டாம். ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவே போதுமானது. நான் புதுசாக இனிமேல் எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்க போகிறேன், ரயில்வே எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க நம்மளோட கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் சந்துரு மேத்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். அதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு பெய்டு கிளாஸஸில் போனீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸும் இருக்கும். ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதுமானது. இந்த ஒரு கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499 ரூபா. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் வந்து இந்த ஒரே கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணியிருப்போம், தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். இப்போதைக்கு நீங்கள் வந்து எந்த எக்ஸாமும் டார்கெட் பண்ணலை, நான் வந்து நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற எல்லா எக்ஸாமையும் டார்கெட் பண்ணுறேன், எது வந்தாலும் நான் வந்து அட்டன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டாபிக் வைஸ் வீடியோஸுங்கிற ஃபோல்டரில் 200 டே ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகே, இப்போ எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்க போகுது அப்படின்னா தாம்பரம் சானிட்டோரியமில் தான். ஓகே, சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா அப்படிங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து தாம்பரத்தில் இருக்குது, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே தான் இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே அங்கே தான் நடக்கும். ஈவன் உங்களுக்கு போஸ்டிங்குமே அங்கே போடுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 300 ரூபா பே பண்ணணும். அதுவுமே வந்து நீங்கள் டிடி எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னா டிடி தான் எடுக்கணும். டிடி வந்து என்ன நேமில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா பேயபிள் அட் சென்னை அப்படிங்கக்கூடிய இந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுக்கணும். ஓகே, அந்த டிடியோட ஒரிஜினல் காப்பியும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். டிடியில் பின்னால் நீங்கள் டிடி எடுத்ததில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஓகே, உங்களோட நேம், அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இந்த மூணையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். நேமுன்னு போட்டு உங்கள் நேமை கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்னு போட்டுட்டு இதை எழுதுங்க, 04/2026 அப்படிங்கிறதான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். ஓகே, அடுத்து போஸ்ட் அப்ளைட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. இல்லைன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்குன்னு ஃபுல்லாக எழுதினாலும் ஓகே, ஷார்ட்டாக எல்டிசின்னு எழுதினா கூட போதுமானது. ஓகே, அடுத்ததான் நீங்கள் ஒருவேளை பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா இல்லைனா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸில் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். பட் ஃபீமேலுக்கு அவங்க சொல்லலை. நார்மலாக ஃபீமேல் கேண்டிடேட்டுக்குமே வந்து எக்ஸம்ஷன் உண்டு. ஆனால் நோட்டிஃபிகேஷனில் அவங்க மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்களா என்னென்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலுமே வந்து டிடி எடுத்துருங்க, ஏன்னா அவங்க அதை மென்ஷன் பண்ணலை. நார்மலாக எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எடுத்ததாக ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து எப்போவுமே வந்து எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணலை. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் டிடி எடுக்க வேண்டாம். எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் டிடி எடுக்காமலே அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிடலாம். ஓகே, அடுத்ததாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற அப்ளிகேஷன் கூடவே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி நீங்கள் அனுப்புனா போதுமானது. ஒரிஜினல் யாரும் அனுப்பிடாதீங்க. அந்த டாக்குமெண்ட்டில் ஏதோ ஒரு கேப் இருக்கக்கூடிய இடத்துல செல்ஃப் அட்டஸ்டட்னு எழுதி அதுக்கு கீழே உங்களோட சிக்னேச்சரை போட்டு டேட்டை போட்டுருங்க. உங்கள் சிக்னேச்சர் இருந்தால் போதும். செல்ஃப் அட்டஸ்டேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் போஸ்ட்டில் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் அதில் ஒட்டணும். அவங்க கேட்டிருக்க இடத்துல ஒட்டுனா போதும். அங்கே நீங்கள் ஸ்டேபிள் பண்ணுறது வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒட்டினா போதுமானது. அதே மாதிரி ஃபோட்டோலையும் நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணிடாதீங்க, ஃபோட்டோவில் சைன் பண்ணுறத பண்ணிடாதீங்க. ஓகே, அதுவும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேறு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தோட ஜெராக்ஸ் காப்பி, செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாமே வைப்பீங்கள்ல, அதை வந்து ஒரு பெரிய என்வலோப்புக்குள்ளே இந்த மாதிரி வைப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு A4 சைஸில் இருக்கக்கூடிய என்வலோப்புக்குள்ளே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த என்வலோப்போட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்ட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை எழுதிடணும். லோயர் டிவிஷன் கிளர்க் இல்லைனா எல்டிசி இல்லைனா ரெண்டையுமே சேர்த்து எழுதிடுங்க. அந்த மாதிரி வந்து டாப்பில் பெரிய லெட்டரில் எழுதிடுங்க. ஓகே, ஃப்ரம் அட்ரஸில் உங்களோட அட்ரஸ் போடுங்க. டூ அட்ரஸ் எங்கே அனுப்பணும்னா இந்த அட்ரஸ் தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபில் பண்ணுறப்போ இந்த அட்ரஸ் அப்படியே எழுதி அனுப்பிச்சிடுங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நான் தெளிவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிடியோட ஒரிஜினல் காப்பி நீங்கள் அந்த கவருக்குள்ளே வைக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறேன். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி அதை வைக்கணும், சைன் போட்டு ஃபோட்டோ ஒட்டி. அடுத்து டிடியோட ஒரிஜினல் வைக்கணும். டிடிக்கு பின்னால் உங்களோட நேம், அப்ளிகேஷன், அது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதியிருக்கணும்.
அடுத்து உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்ளிகேஷனில் நீங்கள் கண்டிப்பாக ஒட்டியிருக்கணும். ஏஜுக்கான ப்ரூஃப் கேட்குறாங்க. ஏஜுக்கான ப்ரூஃப் ஒன்றுமே இல்லை, உங்களோட 10th மார்க் ஷீட் தான். 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அதை மட்டும் வச்சா போதும். அதுவுமே வந்து ஜெராக்ஸ் காப்பி வச்சா போதுமானது. அடுத்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், இப்போ நீங்கள் எல்டிசி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th தான். 12th மார்க் ஷீட்டை வச்சா போதுமானது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூடிசி, அடுத்ததாக வந்து சோஷியல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டுக்கு ஒருவேளை அப்ளை பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து வைக்கணும். ஓகே, நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்னா அந்த பிடபிள்யூக்கான சர்டிஃபிகேட், நீங்கள் மாற்றுத்திறனாளினா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வைக்கணும். இதில் எந்த சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ஒரிஜினல் வச்சிடக்கூடாது, செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி தான் வைக்கணும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்து அப்ளிகேஷன் ரெண்டுமே வந்து ஒரே பிடிஎஃப்ல தான் இருக்குது. இது சந்துருமேஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி. ஓகே, 18/7/2026. ஓகே, இந்த டேட்டில் நம்முடைய சந்துருமேஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனலில் நான் கொடுத்த போஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். ரெண்டுமே ஒரே பிடிஎஃப் தான். ஸோ இதில் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் 16வது நம்பரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனெக்சர் 3 இருக்கும். அதுதான் என்னது, லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். 3 போஸ்ட்டுக்கும் தனித்தனி ஃபார்ம் இவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரெக்டாக 16வது பேஜில் இருந்து பிரிண்ட் அவுட் எடுங்க. ஓகே, 16வது பேஜில் இருந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எத்தனை பேஜ் வருதோ அதை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் நீங்கள் பேக் டு பேக் எடுக்கணுமா, சிங்கிள் சைடு எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவங்க அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. பேக் டு பேக் எடுத்தாலும் ஓகே, சிங்கிள் சைடு எடுத்தாலும் ஓகே. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து உங்களோட ஃபோட்டோவை கண்டிப்பாக ஒட்டிடுங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஃபோட்டோக்கு மேலே சைன் எதுவும் போட்டுறாதீங்க. ஃபோட்டோ ஒட்டினா போதும், பின் பண்ணவும் கூடாது, ஸ்டேபிள் பண்ணவும் கூடாது. ஓகே, அடுத்து இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எழுதுங்க. 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கணும். இனிஷியல் முன்னால் இருந்தால் முன்னால், பின்னால் இருந்தால் பின்னால், ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸ் விடணும், இல்லைன்னா விடக்கூடாது. ஓகே, 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி கேபிட்டல் லெட்டரில் உங்களோட நேம் எழுதுங்க. மற்றதெல்லாம் நீங்கள் ஸ்மால் லெட்டரில் எழுதிக்கலாம். இங்கே வந்து உங்களோட ஃபாதர் நேம் இல்லைனா ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க. அடுத்து நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் கேட்டிருக்காங்க. நீங்கள் முடிஞ்சால் எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க. இங்கே கேபிட்டல் ஸ்மால்னு இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது. எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க. ஓகே, அட்ரஸையுமே கேபிட்டல் லெட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட வீட்டு நம்பர், தெரு பேர், ஊர் பேர், பின்கோடு எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து இது வந்து பெர்மனன்ட் அட்ரஸ், இது வந்து கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸ் அடுத்து எழுதணும். ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா மேலே எழுதுனது திரும்பவும் நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து கொடுக்கணும். அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் தான். ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதுங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4/12/2002 இந்த மாதிரி எழுதுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களோட ஏஜ், இந்த டேட் அப்போ உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூகுளில் ஏஜ் கால்குலேட்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னாலே நிறையா வெப்சைட் இருக்கும். அதில் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9, 2026 கொடுத்துட்டு கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துடும். உங்களோட ஏஜ் வந்து அந்த டேட்டில் வந்து எத்தனை வயசு, எத்தனை மாதம், எத்தனை டேஸ் அப்படிங்கிறதும் வந்துடும். இதை நீங்கள் அப்படியே இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, 21 years 8 months 20 days அப்படிங்கிற மாதிரி இங்கே என்ன வருதோ அதை வந்து ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட இமெயில் ஐடி என்னவோ அதையும் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். நார்மலாக இமெயில் ஐடி ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும், பட் இங்கே கேபிட்டல் லெட்டரில் அதை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை கரெக்டாக எழுதிருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கான அட்மிட் கார்டு இமெயிலில் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ மெயிலை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. இன்னொரு மொபைல் நம்பரும் கொடுத்துருங்க. லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைனா விட்டுறலாம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இதுக்கு 12th முடிச்சிருந்தால் போதுமானது. ஃபஸ்ட்டு காலமில் நீங்கள் 12th தான் கொடுத்துருங்க. ஓகே, நேம் ஆஃப் டிகிரிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 12th கொடுங்க. டிகிரி கிடையாது தான் இது, பட் இருந்தாலும் அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, 12th கொடுங்க. அடுத்து என்ன போர்டு ஆர் யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸ்டேட் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுங்க. அடுத்து இந்த இடத்துல டிவிஷன் கிரேட் அப்டைன்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்களோ அதை கொடுங்க. இப்போ 80%னா 80%ன்னு கொடுத்துருங்க. ஏன்னா நமக்கு கிரேட்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னால. என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th படித்த மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே எழுதுங்க. இல்லைனா எல்லா சப்ஜெக்ட்டுமே எழுதிடலாம். ஓகே, தமிழ், இங்கிலீஷ், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் எழுதலாம். ஓகே, அடுத்து இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை வந்து இங்கே எழுதுங்க. அவ்வளோதான், இது போதுமானது. இந்த போஸ்ட்டுக்கு 12th தான். நீங்கள் வேறு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் தான் பேச்சுலர் டிகிரிலாம் தேவை. ஓகே, ஸோ இது மட்டும் பண்ணால் போதும். 12th மார்க் ஷீட்டு கண்டிப்பாக நீங்கள் வச்சிடணும். அடுத்து 10th மார்க் ஷீட்டும் கண்டிப்பாக வச்சிடணும். 10th இங்கே எழுத வேண்டாம், ஏன்னா எழுதுகிற மாதிரி இவங்க கொடுக்கவே இல்லை, ஆப்ஷனே கொடுக்கல. ஓகே,
இதை நீங்கள் விட்டுறலாம். இந்த இடத்துல வந்து இது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கானது தான். இதை நீங்கள் எதுவுமே எழுதாமல் விட்டுறலாம். அடுத்து டிடி எடுத்திருப்பீங்கல்ல, எந்த பேங்க்கில் எந்த பிரான்ச்சில் எடுத்தீங்களோ அதை வந்து எழுதுங்க. ஓகே, டிடி நம்பர் எந்த டேட்டில் எடுத்தீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டிடி எடுத்தீங்க அப்படிங்கிறத எழுதணும். ஓகே, 300 தான் எடுத்திருப்பீங்க. ஸோ இது நான் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு ப்ராக்கெட்டில் எஸ்டி கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி போடுங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் யூஆர் வேக்கன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே யூஆரில் தான் அப்ளை பண்ணணும். அப்போது எல்லாருமே டிடி எடுத்தால் தான் வந்து அது பாசிபிள். ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை நான் ஃபஸ்ட்டே சொல்லாமல் விட்டுட்டேன். எல்லாருமே டிடி எடுத்துருங்க. ஓகே, நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, எல்லாருமே டிடி எடுத்துருங்க. நான் அந்த டிடியோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறப்ப எனக்கு இந்த பாயிண்ட் மைண்டில் வரல. ஓகே, ஸோ யூஆரில் தான் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னால எல்லாருமே டிடி எடுத்தே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நான் எஸ்டி கேண்டிடேட், நான் எஸ்சி கேண்டிடேட், பிடபிள்யூ கேண்டிடேட் எல்லாருமே டிடி எடுத்துருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதர் இன்ஃபர்மேஷனில் வந்து எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஓகே, அடுத்து இந்த இடத்துல உங்களோட ஊர் பேர், டேட்டு, எந்த டேட்டில் நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்புகிறீங்களோ அந்த டேட்டு. அடுத்ததான் இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டுட்டு உங்களோட நேமையும் கீழே கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க. மேலே சிக்னேச்சரை போடுங்க, ப்ராக்கெட்டில் உங்களோட நேமை கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இவ்வளோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்புனாலே போதுமானது. ஸோ எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லிவிட்டேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்.